மாணிக்கம் தங்கங்களுக்கும் அதற்குள்ள மாணிக்கங்களுக்கும் இளைஞர் நற்பணிமன்ற அங்கத்தினர்களுக்கும் உள்ளூர் நண்பர்களுக்கும் வெளியூர் நண்பர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் மற்றும் நாடகத்தினை சீரும் சிறப்பமான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கி வருகை இருந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் நாடகத்துக்கான வருகை இருந்துள்ள சுற்றுவட்டார நாடக கலா ரசிகர் மக்கள் அனைவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர்கள் சார்பாக முதற்க நன்றி என்று கருத வணக்கங்களை உருவாக்கி கொண்டு இனிதான முறையில் நாடகத்தை துவங்குகின்றோம். நன்றி வணக்கம். நாடகம் ஆரம்பிச்ச எல்லாரும் வந்துட்டாங்க. சுத்தியிலும் ஏன் இப்படி திட்டு உட்கார்ந்துருக்கீங்க? பெண்கள்லாம் அந்த பக்கத்து, ஆண்கள்லாம் இங்கிட்டு. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஐயா அவங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த செல்போன் காலத்திலும் 10 நடிகர்கள் அழைச்சிட்டு வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களே, அவங்களெல்லாம் வந்து நேரடியாக பார்ப்போம்னு சொல்லி செல்போன்ல வீட்டில் பார்த்துக்கிட்டு படுத்து தூங்காம எங்களை போன்ற 10 நடிகர்களை பார்க்க வருகின்ற நம்ம ஊரை சார்ந்தவர்களுக்கும் வெளியூரை சார்ந்த ரசிக பெருமக்களுக்கும் முதலில் எங்களது கலைக்குழுவினர் சார்பாக ஒரு கைத்தட்டலுடன் ஒரு நன்றி. அத்தனை பேருக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம பகுதியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு சில பகுதிக்கு போனோம்னா நாடகம் ஆடுறதுக்கு எங்களுக்கே ஒரு பயம் வரும். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு வெளியில இருக்கிற ரசிகர்கள். அன்னைக்கெல்லாம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தோம், சிவகங்கை பக்கம் நாடகம். 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த நாடகத்தை நடத்துறாங்க. ஒரு ஊரோட ஒற்றுமை என்னன்னு அந்த ஊர்ல தான் நான் பார்த்தேன். எப்படி 48 கிராமம் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கிராமம் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்துறதுல அவ்வளவு பிரச்சனை. இதுல 48 கிராமம் சேர்ந்து அந்த நாடகத்தை நடத்தி கிட்டத்தட்ட பாருங்க தம்பி விஜயகுமார், உட்காரது இடம் இல்லடா, அந்த அளவுக்கு கூட்டம் தான். சரி, மக்கள் அந்த அளவுக்கு, ஏன்னா எள்ளு மட்டும் எள்ளு எடுக்க முடியாத ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த ஊர்ல தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ரசிகர்கள், அந்த அளவுக்கு மக்கள், ஊருக்கு தலைக்கு ஒரு ஆளுன்னு வந்துட்டாங்க. கூட்டம் அருமையான கூட்டம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. விழா குழுவினர்கள் பாத்தீங்கன்னா அப்படியே உயிரை கையில பிடிச்சி நிக்கிறாங்க. ஏன் நாடகம் நம்ம ஊர்ல நல்லபடியா நடந்தாதான் காலையில பக்கத்து ஊர்ல டீ கடையில உட்கார்ந்துட்டு பேசுவாங்க. 48 கிராமம் சேர்ந்து அந்த ஊர்ல நாடகத்தை வச்சாடா, அருமையான நாடகம் சூப்பரா நடந்துச்சுடான்னு பெருமைப்படுத்துவாங்கல்ல. அவங்க எல்லாம் அப்படியே ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. வெளியில வந்து நானும் பேச ஆரம்பிச்சுட்டேன். சரி, நாடகத்துக்கு எவ்வளவு செலவு? 2.5 லட்சம். 2.5 லட்சம். 2.5 லட்சம் நாடக நடிகர்களுக்கு இல்ல, நடிகர்கள், அன்னதானம், மைக் செட்டு, கொட்டாய் எல்லாம் மொத்த செலவு 2.5 லட்சம். சரி, 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நடத்தின அந்த நாடகத்தை வெறும் 185 ஒரு ஆளு நிப்பாட்டிட்டாப்ல. 185? அது என்ன 185? அது என்னமோ 10 மணிக்கு முன்னாடி 165 தான். 10 மணிக்கு மேல வாங்கினதுனால 20 ரூபா கூட. சாப்பிட்டு அழகா வந்தாப்புல கூட்டத்துக்கு நடுவுல நின்றுகிட்டு இந்த கையில தூக்கி இப்படி கட்டிக்கிட்டு அப்படி ஒரே தத்தம் தான். இங்கிட்டு இருந்து 10 ஆளு, மாப்பிள்ள சத்தம் போடாம உட்காரலான்னு இங்கிட்டு 10 பேர் கிளம்ப. சரி, ஏன் மாப்பிள்ள நீ எப்படி உட்கார சொல்லலான்னு இங்கிட்டு 10 பேர் கிளம்ப. 10 பேரா சேர்ந்து கிளம்பிட்டு அடிச்சுட்டு உருடுறாங்களே. 48 கிராமம் பிரிஞ்சிருச்சு, 24 கிராமம் பிரிஞ்சு அடிச்சுட்டு உருண்டா மண்டை அடிச்சு ரத்தம் ஊத்துது. ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஆளுல ஏத்திட்டாங்க. நாடகத்தை காவல்துறை அதிகாரி வந்து என்ன சொன்னாரு, தம்பி முதல்ல நாடகத்தை நிப்பாட்டுங்க. ஏங்க அப்படின்னு, ஏன்டா இவ்வளவு பிரச்சனை நடக்கு, நாடகம் எடுத்துக்கலாம் மூட்டை கிளம்புறீங்களா இல்லைன்னா மைச்செட்டுக்கார வந்து மைச்செட்டு ஆஃப் பண்ணு எல்லாத்தையும் அவருட்டாங்க. எல்லா குழப்பையும் இங்க எடுத்து வண்டியில ஜாமெல்லாம் ஏத்திட்டு, அப்பதான் எனக்கு ஒரு யோசனை, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரா? அந்த 185 ஆளு தானே. அந்த மனுஷன் எங்கடான்னு பார்த்தா அந்த ஆளு சைடுல ஸ்பீக்கரை கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க. பாரு, நாடகத்துக்கு எடுத்து விட்டு அந்த ஆளு பிரச்சனை இல்லாம ஒதுங்கிட்டாப்ல. கடைசியில எத்தனை பேர் குழப்பம் அன்னைக்கு போனுச்சு தெரியுமா? ஏன்னா ஒரு நாடகம் நடத்துவது உங்களுடைய கையில தான் இருக்கு. அமைதியா இருந்து நாடகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதே போல நாடகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு வந்திருக்குங்க. 10 பேர் கையிலுமே இருக்கு. நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏன்னா எல்லா பகுதிக்கும் போறப்போ ஒரு சந்தோஷம், நம்ம பகுதிக்கு வந்தோம்னா சந்தோஷத்துல அதிக சந்தோஷம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சில ஊருக்கெல்லாம் போனோம்னா, நாடகத்துக்கு போனோம்னா முன்னாடிதான் ஆளு உட்கார்ந்துருப்பாங்க. ஆமா, நம்ம ஏரியாவுக்குள்ள நாடகத்துக்கு வந்தோம்னு வச்சுக்க, அப்படி சுத்தியும் ஆளு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி கிடையாது. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்க, சரி நீங்க 4 பேர் எந்திரிச்சு ஓடிடக்கூடாதுன்னு இவங்க அப்படியே உங்களை அமுக்கி இங்க உட்கார வச்சிருவாங்க. இங்கிட்டு மைச்செட்டுக்காரு கிளம்பிடக்கூடாதுன்னு அவருக்கு பாதுகாப்பு அங்கிட்டு 50 பேர். நான் இறங்கி ஓடிடக்கூடாதுன்னு முன்னாடி 50 பேர். பாத்துக்க, இப்படி சுற்றிலும்
சுத்திலும் உட்கார்ந்து அப்படி நாடகத்தை இவங்கெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. சந்தோஷத்திலே சந்தோஷம், வந்தவர்களை சந்தோஷப்படுத்துவதை என் ஆத்தா அந்த மாகாளியம்மனை வணங்கிவிட்டு நாடகத்தை இந்த கை தட்டுறது எதுக்குன்னா அவுட்டு போயிடுச்சுனே. சரி சரி, இந்த கை தட்டுறது எதுக்காக தெரியுமா? ஆண்கள் எல்லாம் கை தட்டும் போது ஒரு நல்லது நடக்கும், பெண்கள் எல்லாம் கை தட்டும் போது 3 நல்லது நடக்கும். என்ன சொல்லுங்க? எந்த அளவுக்கு நீங்க விடிகிற வரை கை தட்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களோ, இந்த ஆண்கள் கை தட்டும் போது என்ன தெரியுமா நல்லது நடக்கும்? குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது கை தட்டுறது. சரி, எப்படி சொல்றீங்க? ஏன் தெரியுமா? சொல்லுங்க. இந்த சரக்கை ஊத்திட்டு இப்படி கையில் எடுக்கிறப்ப எந்த அளவுக்கு அவங்க கை தட்டுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த கை நடுக்க இருக்காது. அதுக்காக ஆண்களை பூரா கை தட்ட சொல்றோம். சரி, பெண்களை பூரா கை தட்ட சொல்றது எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு 3 விஷயம் நல்ல விஷயம் நடக்கும். முதல் நல்ல விஷயம் என்னன்னா முடி உதிர்றது நின்றும். சரி. இரண்டாவது நல்ல விஷயம் என்னன்னா கூந்தல் நீளமாக வளரும். சரி. மூணாவது நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நரைச்ச முடி வெள்ளை ஆகாது. எப்படி சொல்லுங்க? புரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க, நீ திருப்பி எப்படி சொல்லுங்க? நான் எப்படி சொல்றது?
அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால நாங்க பேசும்போது பாடும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எந்த அளவுக்கு உற்சாகம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு என்ன கருத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நமது திருச்சி மாவட்டம் மருகாபுரி வட்டம் கள்ளக்காம்பட்டி குடும்ப தெருவில் அமைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் நமது கள்ளக்காம்பட்டி குடும்ப தெரு ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் குடும்ப தெருவில் வசிக்கும் குடும்ப கவுண்டர்கள் நடத்தும் கருமலை ஸ்ரீ ஹரிகிரி வரதராஜ பெருமாளின் 1ஆம் ஆண்டு உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய துரைசாமி ஊர் நாயக்கர் அவர்கள் தலைமையிலும் பி ஆனந்தன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் குடும்பத்திரு எஸ் திருப்பதி ஊர் கவுண்டர் ஏ கோவிந்தன் வெள்ளவரிசை இவர்களுடைய முன்னிலையிலும் குடும்பத்திற்கில் உள்ள பண்டதாரர்கள் இணைந்து நடத்தும் நாடகமாக புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளர் அருமையனார் MP சுப்பிரமணியன் மற்றும் யூடியூப் சேனல் MKM யூடியூப் சேனல் புகழ் அருமையனார் அழகம்பட்டியை சேர்ந்த மணிகண்டன் நாடக கலைக்குழுவினர்கள் பங்கு பெறும் வேடன் தேடியது மானா மங்கையா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நாடகத்தில் பங்கு பெறும் நடிகர்கள் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி வாக்கு சூடி வரும் மதிப்பு வாசுக்குரிய எங்களது அருமை சித்தப்பா குருநாதர் ஆகிய உங்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த SP சிவபாலன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு விளையாக காணக்குயில் கவிக்குயில் சொற்ப ரகசி பாட்டு பிறந்தாரா இல்லை இவருக்கு பாட்டு பிறந்தாரா என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் சற்று சிந்திக்கக்கூடிய அருமத்தை எங்களது மயிலாடுதுறையை சேர்ந்த S அபிராமி அவர்கள் வள்ளி நாயகமாக நடிக்க வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்த காத்துக் கொண்டிருக்கும் கானப்பிரியர் கனகப்பிரியர் சொற்போர் அரசு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அருமை மாமா எங்களது புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள வீரமங்கலம் கீழ்காத்தியை சேர்ந்த AS கலைமதி அவர்கள் உங்கள் முன் நாரதர் கனகப்பிரியராக நடிக்கிறார். நாரதர் வந்தாதான் கழகம். நம்ம பகுதியில பாருங்க பாட்டு நல்லா ரசிப்பாங்க, பேசக்கூடிய வசனங்களையும் நல்லா ரசிப்பாங்க. சரி, அதே போல பெரியவர்களும் புராணங்கள் எதிர்பார்ப்பாங்க. நம்ம பகுதியில அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த அளவுக்கு பாடுறோமோ எந்த அளவுக்கு பேசுறோமோ அது முக்கியம் கிடையாது. முதல்ல நம்ம பகுதியில எல்லாம் புராணங்கள், புராணம் முதல்ல யாராரு பேசுறது தெரியுமா? வந்திருக்க ராஜபாட்டம், அதாவது வேடன் போடுறாரு பத்தியா, அவரும் நாரதரும் புராணம் பேசணும். ரெண்டாவது அதிகம் புராணம் யாரு பேசுவாங்கன்னா வள்ளிக்கும் நாரதருக்கும் தான் புராணம். இவங்க பேசுறத பாக்கிறதுக்குனே ஒரு ரசிகர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்பயும் பாருங்க, நாடகத்திலே நான் ஒருத்தவரை நினைச்சுதான் பயப்படுறது. நாடகத்துல முருகை வேஷம் போடுறாங்கல்ல, அவங்க நினைச்சுதான் நான் பயப்படுறேன். என்ன காரணம்னா பப்புண்டாட்டனாக எப்படியா இருந்தாலும் ஆளுங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. பப்புண்டாட்டை முடிச்சு உள்ள போனாலும் பாதி பேர் கிளம்பிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க. யாருக்காக? வள்ளியம்மாவிலே அவங்க நல்லா பாடுவாங்க, நல்லா பேசுவாங்களோ அவங்கள பார்க்க உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாரு, அதுலயும் கொஞ்சம் பேர் போனதுக்கு அப்புறம் நாரதரை பார்க்கறதுக்கே ஒரு சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு வந்திருக்காரு நாரதரு, அவர் என்ன பேசுவாரு, என்ன பாடுவாரு. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வர்றது யார் தெரியுமா? நாடகத்தின் கதாநாயகன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வரும்போது பாருங்க, சம்போன்னு அவரை வெளியில வரும்போது சரி அம்போன்னு விட்டுட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இதை நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்லல, உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயமே இதுதான். நாடகம் யாருக்காக வைக்கிறோம்னா முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் நடக்கிற திருமணத்தை பார்க்கறதுக்காக தான் இந்த நாடகம் வைக்கிறது. அப்படி இப்ப நாடகத்தை வச்சுக்கிட்டு நீங்க பப்புண்டாச்சு பார்த்தோன்னே கிளம்பிட்டீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கிற காட்சியை யார் தான் பார்க்கறது? நம்ம ஊர்ல நீங்க போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பீங்க. ஏன்னா ஊருக்குள்ள நாடகம் நடக்கும்போது நீங்க எல்லாம் உட்கார்ந்து பார்ப்பீங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா நாடகம் நடந்தாதான் எல்லாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறது. ஒருவேளை இன்னைக்கு யார் யார் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் முருகனுக்கு வள்ளிக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் கிளம்பி போங்க. இடையில தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க. ஆமா, அதே போல சிறப்பான முறையில் இந்த திருமணத்திற்கு பக்கமென என்று சொல்லக்கூடிய பக்கா மேளங்களை சிக்க காத்துக் கொண்டிருக்கும் 6 மணி கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அருமை மாமா எங்களது வேட்டன்பட்டியை சேர்ந்த S நாகலிங்கம் அவர்கள் 6 மணி பின்பாடை செய்வார். திருப்பதி மலை வாழும் எங்களே
அன்பளிப்பு கொடுக்க வந்தாப்புல அடிக்க வந்தாப்புலன்னே தெரியல. அந்த ஸ்பீடு கிளம்பிட்டேன். கோபி கண்ணன் எவ்வளவு 20 ரூபா. அந்த மிச்சத்தை 20 எடுத்துட்டு போயிட்டிய. அடுத்த வாரம் கொடுப்பாப்புல போல இருக்கு. ஆமா, அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய கோபி கண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக சிறப்பான முறையில் உங்கள் முன் ஆல்ரவுண்டை செய்க ஆல்ரவுண்டுங்க மிருதகம் பேரை சொல்லிட்டு தான் உன் பேரை சொல்லு. அதுக்குள்ள இது தட்டி காமிக்கிறேன். மிருதகத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி எங்களுடைய மதுரையை சேர்ந்த புவி அரசன் அவர்கள் உங்கள் முன் மிருதகம் தொடங்கி செய்வார்.
கண்ணன் கோபி கண்ணன் அவர்கள் சார்பாக தம்பி இருந்தா அன்பளிப்பு வழங்கி மிருதங்கார் அவர்களுக்கு அன்பளிப்பு 20 ரூபா வழங்கியிருக்காப்புல கோபி கண்ணன் அவர்களுக்கு நன்றி கண்டுக்கிறத வணக்கம். சாப்பிட மாட்டாப்புல போல இருக்கு. சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அருமை தம்பி விஜயகுமார் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார். அருமை சிறப்பான முறையில் உங்கள் முன் தாளத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் தாள மாஸ்டர் அருமையான எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த கதிரேசன் அவர்கள் தாளத்தை செய்வார். கதிரேசன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு தெல்ல தெளிவாக ஒளிவழி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒரு ஒளிவழி ஸ்தாபனம் கருமலையை சேர்ந்த கணபதி ஆடியோஸ். கணபதி 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 ஆத்தா வேப்பன மாரியம்மா இன்னைக்கு போற ஊர்ல நல்ல ரசிகர்கள் இருக்கணும்னு வேண்டிக்குவேன். அருமையான ரசிகர்கள் இன்னைக்கு நான் வேண்டுனது பழிச்சிருச்சு. ரெண்டாவது பழிச்சிருச்சு என்ன தெரியுமா? மைச்சட்டுக்காரன் பொண்டாட்டியோட சண்டை போடாம வரணும்னு வேண்டிக்குவேன். ஏன்னு கேளு, மனைவியோட சண்டை போட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்க, அவங்களுக்கு கோபத்தை பூரா அங்க காட்டவே முடியாது. அத்தனை இங்க உட்கார்ந்துட்டு திருவிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எந்த திருவள்ளும் இல்லாமல் அருமையான ஒரு ஒளி அமைப்பு. ரொம்ப நன்றி. சிறப்பான ஒரு ஒளி அமைப்பு. அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு நடிகர்களுக்கு அருமையான முறையில் அமைத்து கொடுத்த விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அருமையான சாப்பாடு அருமையான ஏற்பாடு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக கொட்டகை அமைத்து கொடுத்த கொட்டகை அமைப்பாளர் வட்டாரத்திலே கிடையாது, சிறந்த முறையில் கொட்டகை அமைத்து கொடுத்திருக்கோம் அண்ணன் காரைப்பட்டியை சேர்ந்த வரதராஜன். MA BA BSc MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல, இதெல்லாம் படிக்க முடியாம தான் கொட்டகை போட வந்துட்டாரு. வரதராஜன் அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன். மணி 11 ஆயிடுச்சு. சரியான நேரத்துக்கு ஆட்களை வெளியில் அனுப்பணும். நம்ம பகுதியில யார் எப்படி வேணாலும் நடிங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் நடிங்க, நடிகர்களை சரியான நேரத்துக்கு வெளியில் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்றபடி நம்ம நடந்துக்க கூடாது. போயிட்டு முக்கியமான ஐட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஐட்டம் ஆமா டான்சரா சொல்லியா? அந்த பையில உட்காந்துருக்காங்க. தம்பி டான்சர் சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? உங்களுக்கு காலையில பள்ளிக்கூடம் கிடையாதாடா? லீவ் லீவ் நல்லா உட்கார குஞ்சு தெரியுதுடா. ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை முகல் யூடியூப் சேனல் புகழ் கோகிலா அவர்கள் டான்சர் உடல் அது வானத்து மேலே அது ஓடத்து மேலே அது வானத்து மேலே அது ஓடத்து மேலே நாடுது வேடுது ஒன்று எங்கேயாவோ
சேனல் புகழ். ஏன்னா எல்லாருக்கும் நடிக்கிறதுல ஒரு புகழ்ல இருப்பாங்க, பாடுறதுல பேசுறதுல ஒரு புகழ்ச்சியில இருப்பாங்க. சரி. யூடியூப் சேனல்ல ஒரு புகழ் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து அண்ணன் உடன்பிறவா சகோதரர் யூடியூப் சேனல் MKM லைவ் தான் அவங்களுக்கு பேரு. MKM யூடியூப் சேனல் உரிமையாளர் அழகம்பட்டி மணிகண்டன் அவர்கள் அந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு எல்லா சார்பாக ஒரு கைத்தட்டலை கொடுத்துருவோம். ஏன்னா நல்ல நடிகர்கள், சிறப்பான நடிகர்களை குறைந்த நாட்கள்ல தேர்ந்தெடுத்து வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அழகா போட்டிருக்காப்புல. ஆனா இன்னைக்கு வேலை உங்களுக்கு அதிகமா இங்க கிடையாது, உள்ளதான் வரணும். பூ இல்லைன்னா உள்ள வரணும், தேங்காய் இல்லைன்னா உள்ள வரணும், டீ வாங்கி கொடுக்க உள்ள வரணும், இங்க உட்கார்ந்துருக்க முடியாது ஜாலியா. ஆமா, அதே போல சிறப்பான முறையில் யூடியூப் சேனலையும் எடுத்துக்கொண்டு, அருமையான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் MKM யூடியூப் சேனல் உரிமையாளர் அழகம்பட்டி மணிகண்டன் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாடகம் சிறப்பான முறையில் அமைக்க வேண்டும் என்றால் அண்ணன் மணிகண்டன் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, போன் பண்ணீங்கன்னா போதும், பஸ் இல்ல வண்டி இல்லைன்னா நிக்க மாட்டாப்ல, அடிக்கிற காத்திலே வந்துருவாப்ல, அடிக்கிற காத்திலே வந்துருவாப்ல. காத்திலே வரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அண்ணன் மணி அண்ணன் மட்டும்தான். நன்றி, நன்றிகள், வணக்கம். அடுத்தபடியாக என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்னவன் சிறியவன் என் பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். பப்புன்னு வந்தாப்புல நோட்டீஸ் அடிச்சாப்புல உள்ள போயிட்டாப்புல காலையில யாரும் பேசிடக்கூடாது, கருத்துக்களை சொல்லணும். அதுதான் ரொம்ப மாப்பிள்ள மனோரம் போட்டிருக்கு. நன்றி மாமா. ஏன் நல்ல விஷயம்னா இப்ப இந்த காலத்துல நடக்கிற ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து இந்த வண்டியில போறப்ப செல்போன் பேசுறது தயவு செய்து குறைச்சிக்கங்க. அதே போல தண்ணி போட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. இன்றைக்கும் விபத்து அதிகமா நடக்கிற நாட்டிலே இந்தியாவிலே தமிழ் மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அடுத்த நிமிடம் வரை நிஜமில்லாத வாழ்க்கையை நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்ப எது வேணுமானாலும் நடக்கலாம். எல்லா பக்கத்தும் பைபாஸ் ரோடு போட்டாங்க. இந்த செல்போனை காதுல வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கவனக்குறைவினால லெப்ட்ல கட் பண்றேன்னு சொல்லி ரைட்ல கட் பண்ணிடுறாங்க. எய்தாப்புல ஒரு லாரி அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இதனாலும் பரவாயில்லையா? அன்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள பஸ்ல போன் பேசிட்டு வந்த புள்ள பஸ் டிரைவர் வண்டியை ஒழுங்கா ஓட்ட விடாம சரி அந்த பஸ்ஸே கவுத்து விட்டுச்சுன்னா பாத்துக்க எப்படின்னு. அது வேற ஒண்ணு, இந்த போன் வச்சிருந்தா கூட இந்த புள்ள என்ன போன கூட இந்த புள்ள என்ன பண்ணுச்சு, டிரைவர் ரொம்ப கவனமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆமா, வண்டி செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. சரி, இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா போன் பண்ணிட்டாரு போல இருக்கு. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல வந்து நின்னுகிட்டு அவங்க அப்பாட்ட எப்படி நம்ம போன் பேசுது, போன் எடுத்து வச்சுட்டு பேசுனுச்சு பாரு. ஒண்ணும் இல்ல, இங்க கால வச்சுட்டு இங்க டிரைவர் இப்படி நேரம் கொண்டு போய் புளிய மரத்துல எழுதிட்டாரு. ரெண்டே வார்த்தை தான்டா. ஆனா அப்பான்னா பொறுமையா கேட்டிருந்தா அவருக்கு பிரச்சனை இருந்திருக்காரு. கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரா. கீழே குத்திக்கிட்டு நிக்குது, பேக் வீல் மேல குத்திக்கிட்டு நிக்குது. டிரைவருக்கு மண்டை உடைஞ்சு இந்த பிள்ளைக்கு ரத்தம் தான், நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுடா, அடிச்சு வண்டியில ஏத்திட்டாங்கடா. அப்ப கூட அந்த பிள்ளை போன வைக்கல. திருப்பி அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கு. என்னப்பா அடுத்த ஸ்டாப் தானே இறங்க போறல, பொம்பளை புள்ள வெளில போனா வரமாட்டேனா, சும்மா சும்மா போன் பண்ணி அட பைப்பா வந்து அட இருப்பா வந்துடுறப்பா, அடுத்த ஸ்டாப் தான்ப்பா. அந்த டிரைவர் டீ குடிக்க வண்டியை நிப்பாட்டி இருக்காருப்பா. புளிய மரத்துல ஐயங்கார் பேக்கரி கட்டி விட்டுருக்காரு. பைப்பா வந்துடுறப்பான்னு வச்சிருச்சுடா. என்னடா அந்த பிள்ளை வேகமா போன வைக்கணும் பார்த்தா இன்னொரு போன் வந்துகிட்டு இருக்கு. அது யாரும் லவ் பண்ண போன் பண்ணுவாப்ல போல இருக்கு. லவ் பண்ற பையன் எப்படி தெரியுமா பேசுது, எப்படி இது நோக்கியாவா நக்கியாவே தெரியாம போயிடும். இதனாலும் பரவாயில்ல, மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம்னா ஐயே இந்த பள்ளிக்கூடத்தை படிக்கிற பிள்ளைங்க அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இந்த ஒயர் ஸ்பீக்கர் இருக்கும்ல, இதை தூக்கி வாயில வச்சுக்கிட்டீங்க சொல்றா சொல்றா சொல்றான்னு உள்ள கொண்டு போயிடுச்சு. பக்கத்துல உள்ள கிளவி மாத்திரை போடுறப்ப தண்ணியை குடிச்சிட்டு போடுவாங்க. இப்ப பாத்துக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு. பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. படிக்கிற பிள்ளைகளை செல்போன் வாங்கி தராதீங்க. அதே போல எந்த அளவுக்கு நீங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி உங்களுக்கும் நன்மை. அதுக்காக பெரியவர்கள் அப்பவே சொல்லி வைத்திருக்கார்கள், எந்த குழந்தையை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினு சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளை படிக்கிறீங்கன்னா இந்த காலத்துல படிச்சாதான் மதிப்பு, வேற எதுக்கு மதிப்பு இருக்கா? படித்ததற்கே பெருமை சேர்த்து வைத்திருக்கிறார். தமிழ் மாநிலத்திலே பிறந்து அமெரிக்காவை திரும்பி பார்க்க வச்ச ஐயா APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள்.
படித்ததற்கு எவ்வளவு பெருமை சேர்த்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. அத்தனை பேர்களுக்கும் நம்மளும் மரியாதை கொடுத்து பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. எத்தனை கலைகள் இருந்தாலும் அழியாத கலை இந்த நாடக கலை. இந்த நாடக கலை வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் விழாக்குழுவினருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்னவன் சிறியவன் உங்கள் வீட்டு பிள்ளை மணப்பாறையை சேர்ந்த NS மனோகரன் ஆகிய நான் பபுனான் நடிகை. கைத்தட்டி அனைவரும் கைத்தட்ட மாட்டீங்களே. நான் தான் சொல்லிட்டேன், கை எந்த அளவுக்கு கை தட்டுறீங்களோ குடிக்கிறவங்களுக்கு இந்த கை நடுக்க நின்றோம். ஆமா, அந்த அளவுக்கு கை தட்டுங்க. இனிமே தெரிவித்து கொண்டே சரி பிள்ளை நேரம் வந்துருச்சு. நாடகத்துக்கான வருகிற அனைவரையும் வருகை வருகனே அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு பண்டுதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் குடும்பத்தினர் அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அது என்னடி ராக்கம்மா பல்லாக்கு